இப்போ உங்களுக்கு நான் அதை லைவாக காட்டுறதுக்காக தான் நான் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கேன். ஒரிஜினல் துப்பாக்கி தான். ஒரிஜினல் துப்பாக்கி. அதாவது ஷோ கட்டுறாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி ஒரு கயிறு கட்டிட்டா போதும் பாதுகாப்பா இருக்கு மாதிரி இங்க இருந்து இப்படி எடுத்து இப்படி தூக்கி காட்டுறாரு, இப்படி வைக்கிறாரு. என்னப்பா என்ன பண்றீங்க நீங்க? பொய்யிலே உழன்று கொண்டிருக்கும் சீமானும் பொய்யிலே உழன்று கொண்டிருக்கும் கயல்வெளிக்கும் நடுவுல உண்மையாக இந்த நாட்டிற்காக டியூட்டி பார்த்துட்டு வந்து இவர்கள் பேச்சை நம்பி நின்றுட்டு இருந்த அமுல்ராஜுக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயில் தான் கிடைச்சிருக்கு. இந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும். அதனால தான் கேட்டில் செக்யூரிட்டி வச்சிருக்குது. ஒரு நாய் கூட ரோட்டில் கட்டி போட்டால் எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கும். தெரியாத ஆள் வந்து நாய் கொலைக்க தான் செய்யும். அதுதான் இவர் செஞ்சிருக்காரு. சீமான் வீட்டு பங்களா நாயா ஒரு எக்ஸ்பிஎஸ் சொன்னேன். நான் கேட்குறேன், சீமான் வீட்டு பங்களா நாயா அந்த அளவுக்கு நீ தரம் புரிந்து பேசுறதுக்கு உதாரணம் காட்டுறதுக்கு உங்க வாயில இருந்து வருதுன்னா நீங்கள் எப்படி பாக்குறீங்க? பிஎஸ் இவங்க வந்து போலீஸ் ட்ரைனிங், அது ஆர்மி ட்ரைனிங். ஒரு ராணுவ வீரன் எத்தனை பேர் அடிப்பான்றது வந்து நீங்கள் வேணால் ஒரு கிரவுண்டு காட்டுங்க, நீங்கள் வேணால் 4 பேர் இறக்குங்க. இது வந்து போட்டியாக வச்சுக்கலாம். அவர் நம்புகிற சீமான மாதிரி தான் அவர் வந்து அப்பட்டமான வன்முறையை தூண்டுறாரு. இங்க இருக்கிற எக்ஸர்வீஸ் மேனை பார்த்தா இனி எந்த போலீஸ்காரனும் என்னடா பெருசா அன்னைக்கு பேசுனே அப்படின்னு இவங்க மனசுல ஒரு குரோதத்தை வளர்க்குறது. அங்க இருக்கிறவங்க வந்து போலீஸாடா நீ எங்களே நீ தொட்டு பாக்குறியா, பாப்பண்டா நீ கிரவுண்டுக்கு வாடா அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டுறது. சீமானுக்கு எதிர்த்து ஏகப்பட்ட அமைப்புகள் கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு முற்றுகை போராட்டம் அறிவிப்பு பண்ணப்போ நானும் அங்க போயிருந்தேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 10-15 பேரை நாம் தமிழ் தம்பிகளை வந்து சீமானை வந்து ஊட்டுக்கட்டை எல்லாம் போட்டு சுத்த விட்டுருக்காரு. என்னன்னாலும் சரி வா நம்ம அடிச்சுக்கலாம், ஒரு ரவுடி கூட்டத்தை போல உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த ரவுடி கூட்டத்துல வந்து இவங்கள்ட்ட எல்லாம் ஊட்டுக்கட்டை இருக்குன்னா இந்தா நீ வச்சுக்கோ அமுல்ராஜ், உன் கையில தான் துப்பாக்கி இருக்குது, நீ நிப்பாட்டு, நீ நின்னுக்கோ. அப்படி வந்து அமுல்ராஜ் என்பவரே ஒரு முன்னாள் ராணுவத்தினரே இல்ல முன்னாள் எல்லை பாதுகாப்பு வருகிற அவர் வந்து ஒரு ரவுடி போலதான் தம் பக்கத்தை வச்சிருக்காரு. சீமானுக்கு அவரோட பாதுகாப்பாக துப்பாக்கி ஏந்தி ஒரு காவலர் அனுமதி. ஆமா, இப்போ புரோட்டோகால்லாம் இவங்க ஃபாலோ பண்ணாங்களா என்னங்கிறத போலீஸ் விசாரிக்கணும். அதனாலதான் இவங்க முன்கூட்டியே இப்படி சொல்றதா நான் உணர்றேன். நான் வந்து கருதுறேன், நான் சந்தேகிக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி அவர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரியே இருக்காரு, ஒரு பாதுகாவலர் இல்ல. ஏன்னா பாதுகாவலரை வச்சுன்னா நீ என்ன கவர்மெண்ட் நீ வந்து பெர்மிஷன் வாங்கினியா, இன்ஃபார்ம் பண்ணியாங்கிற கேள்வி எழும். அதே நேரத்தில் அவங்க அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என் கணவர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறாருன்னு சொல்றாரு. வணக்கம். இன்று நம்மோடு பேச முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் தோழர் சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் வீட்டில் வந்து அவருக்கு சம்மன் ஒட்டப்போ நடந்த பிரச்சனை, அதில் வந்து முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் அமல்ராஜ் வந்து போலீஸாரால் தாக்கப்பட்டது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, பெரிய சர்ச்சையாச்சு. அதில் பலரும் பல கருத்து சொன்னாங்க. அதில் அவர் வந்து தேவையில்லாமல் நடந்துக்கிட்டாரு, ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டார் அவர் அமல்ராஜ். இல்லை காவல்துறை வந்து அப்படி போகும்போதே ஒரு இன்டென்ஷனோட போயிருக்கிறாங்க, அது யார் கிழிச்சா யார் கூட இருந்தால் அவங்கள தூக்கிட்டு வரணுன்ற இன்டென்ஷனோட போயிருக்கிறாங்க. இப்படி 2 தரப்பான கருத்துக்கள் வருது. நீங்கள் அவர் அமல்ராஜ் வேலை செஞ்ச அதே பிரிவில் அதே படையில் நீங்கள் வேலை செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக எல்லை பாதுகாப்பு படை இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆர்மி கிடையாது, இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோலில் வரும். இது வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2011-12 வந்து இதோட பேரை வந்து சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு பேரை மாற்றிட்டாங்க. ஆனால் டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி மாதிரி தான். காஷ்மீரில் இருக்கிற இப்போ படம் வந்தது, அமரன் படம் வந்தது, அந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ்லாம் என்ன ஆப்ரேஷன் வந்து ஒரு 3 வருஷம் டெபுடேஷன் மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு போகிறாங்களோ அதை வந்து பல வருடங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, சிஎஸ்எஃப் இந்த மாதிரில இருக்கிறவங்க எல்லாமே அதில் டியூட்டி பார்க்குறாங்க. பிரச்சனைக்குரிய எல்லைகளில் நீங்கள் தான் நிற்பீங்க. ஆமாம், இந்த பிரச்சனைக்குரிய எல்லைகளில் பார்டர்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 கிலோமீட்டர் பார்டர் அப்படின்னா ஒரு 14,000 கிலோமீட்டர் வந்து எஸ்எஸ்பி, ஐடிபிபி, பிஎஸ்எஃப் இவங்க தான் காக்குறாங்க. இந்தியா பாகிஸ்தான் பார்டர், இந்தியா பங்களாதேஷ் பார்டர், இந்தியா இன்னும் பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடு எல்லா பார்டர்லையுமே பார்த்துட்டு இருக்கிறது இவங்க தான். அதில் ஒரு சிறிய ஒரு 1000 கிலோமீட்டர் சம்திங் தான் ஆர்மி பார்த்துட்டு இருக்குது. இந்த எல்லை பாதுகாப்பு படையிற அமல்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து அதில் ஒருத்தர். சரி தானே? இப்போ அந்த ஒருத்தருக்கு வந்து இது நடந்த சம்பவமாக வச்சு நீங்கள் எல்லாரும் இங்கே பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அதுக்காண்டி பல குரல்கள் வந்துட்டு இருக்குது. நான் வந்து அந்த அமல்ராஜ் ஏன் அங்கே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிற வியூவில் வந்து நான் பார்க்குறேன். நான் ஒரு எல்லை பாதுகாப்பு வீரர், எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு மரியாதையான ஒரு வேலை வாய்ப்போ இல்லை வேற எதுவுமே இல்லாமல் நான் வந்து சீமான் மாதிரி ஒரு ஆள்கிட்ட, சீமான் குறித்து அவருக்கு வேற அபிப்பிராயம் இருக்கலாம், எனக்கு வேற ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். ஆனால் அவரை வந்து அந்த இடத்துல டியூட்டிக்கு ஒரு கன் லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அங்கிட்டு போய் கார்டா நிற்கணும் அப்படின்னு ஒரு தள்ளப்படுறாருல, அந்த நிலைமையை நான் பேசணும்னு நினைக்கிறேன். போலீஸ் அந்த அவர் கூடுதலாக காட்டின ரியாக்ஷன் இல்லை போலீஸ் செய்த அராஜகம், இது ரெண்டுக்குமே வீடியோ ஆதாரம் இருக்குது. அது வந்து நீதிபதிகள் வந்து தீர்ப்பளிக்கட்டும். தமிழக முதல்வர் வந்து அதில் கவனம் கொடுத்து ஒரு முன்னாள் துணை ராணுவ படை வீரர் வந்து எப்படி இருக்காரு அவர் இதெல்லாம் வச்சு கன்சிடர் பண்ணிட்டோம். வெறுமனே அது அமல்ராஜ் சீமான் வீடு அப்படின்னு சுருக்கிறதுல எனக்கு வந்து எந்தவித உடன்பாடும் இல்லை. அதனை தாண்டி இவரை போன்ற அமல்ராஜை போன்ற ஒரு லட்சக்கணக்கில் வீரர்கள் இருக்காங்க, அவங்களோட சூழலை பற்றி அவங்களோட பிரச்சனையை பற்றி பேசணுங்கிறத என்னோட நோக்கமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸர்வீஸ்மேன் அவர் சொல்றாருல, அந்த எக்ஸர்வீஸ்மேன் அவர் கிடையாது. அவர் நினைத்து கொள்ளலாம், அவர் சொல்லிக்கொள்ளலாம், இல்லை நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த அரசுகள் எங்களுக்கு வந்து
எக்ஸர்வீஸ்மென் என்கிற வந்து ஒரு அந்தஸ்தை இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா நாங்க டியூட்டி அவங்கள போலதான் பாக்குறோம், ஆர்மியை போலதான் டியூட்டியை பாக்குறோம், சாகுறோம், டெய்லி சாகுறோம். நீங்க அதை பணியாற்றிட்டு ஓய்வு பெற்றிருக்கீங்க, அப்ப நீங்க யார் எக்ஸர்வீஸ்மென்ல? எங்களை எக்ஸர்வீஸ்மென் கிடையாது, எதுவுமே கிடையாது, நாங்க ஜீரோவா நிக்கிறோம். அதுதான் உண்மை. அமுல்ராஜ் வந்து இப்ப ஜீரோ, அரசோட கண்ணில் அவர் வந்து ஜீரோ. இப்போ அவர் எக்ஸர்வீஸ்மென் அவர் சொன்னா அவர் தான் சொல்லிக்கிற முடியுது, நாங்களும் சொல்லிக்கிற முடியாது. இது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இந்த விஷயத்தை இந்த பிரச்சனையோட பதிவு பண்ணாதான் மக்களுக்கும் சென்றடையும், அந்த அரசியல்வாதிகளுக்கும் சென்றடையும். இந்த அரசுகளோட சட்டம் எதற்காமோ மாற்றப்படுது. கடந்த புல்வாமா தாக்குதல் நினைவு நாளில் கூட செந்தில்வேல் அவர் பேசினாரு, எல்லையில் இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடக்கக்கூடாது, ஆனால் அதானிக்காக சட்டம் திருத்தப்பட்டது அப்படின்னு அவர் ஒரு டாக்குமெண்ட் எடுத்து சொல்றாரு. இப்ப சட்டம் திருத்தப்படப்படுவது இங்க அதே மாதிரி காவல் காத்து கொண்டிருக்கிற அமுல்ராஜுகளுக்கு ஏன் சட்டம் திருத்தப்படக்கூடாது? என்ன அப்படின்னா இது ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல வருது. இந்த போர்சஸ் எல்லாமே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது 3 வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வருது. இந்த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள வர இந்த முப்படைகள் மட்டும்தான் எக்ஸர்வீஸ்மென் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்ட் அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் சொல்றாங்க. அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்ப யாரு? அது இவங்க தான். பிஎஸ்எஃப், ஐடிபிபி இந்த மாதிரி பார்டர்ல நிற்கிறாங்க. சத்தீஸ்கர் டெய்லி செத்துட்டு இருக்காங்க, காஷ்மீர்ல செத்துட்டு இருக்காங்க, மணிப்பூர்ல செத்துட்டு இருக்காங்க. நீங்க இன்னைக்கு பாக்குற ஒவ்வொரு நியூஸும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்மி செத்துட்டான் அப்படின்னா நீங்க உடனே ஆர்மி நம்பாதீங்க, கிராஸ் செக் பண்ணுங்க. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது வந்து சிஆர்பிஎஃப் காரரு, பிஎஸ்எஃப் காரரு இந்த மாதிரி தெரியும். ஸோ இவர்கள் சாகும் பொழுது பேர் யாருக்கு போகுது அப்படின்னா ஆர்மிக்கு. அப்பொழுது நாடு முழுக்க என்ன பிம்பப்படுது? ஆர்மிக்காரங்க செத்துட்டாங்க, அப்ப ஆர்மிக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் தானே, இதெல்லாம் கொடுக்கலாம் தானே, என்ன தப்பு? தப்பே கிடையாது, கொடுக்கும். ஏன்னா அவங்களும் டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் யார் செத்துட்டு இருக்கா, யார் அதுக்கு இன்சியல் வச்சுட்டு இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதை இந்த நேரத்தில் அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அமுல்ராஜ் வெறும் அமுல்ராஜ் இல்லை, அவர் பிஎஸ்எஃப்ல இருக்காரு, சரிதானே? சோ அந்த அடிப்படையில தான் நான் இந்த இன்டர்வியூ நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நான் விரும்புறேன். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா சாட்டை துறைமுகனோட சாட்டை சேனல்ல வந்து சுரேஷ் பாபு அப்படின்ற முன்னாள் ராணுவ வீரர், அவர் வந்து தமிழ்நாடோட முப்படை ராணுவ வீரரோட சங்கத்துல முன்னாள் ராணுவ சங்கத்தோட தலைவரா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் அமுல்ராஜை வந்து எக்ஸர்வீஸ்மேன் தான் குறிப்பிடுறாரு, எங்கள ஒருத்தர் தான் குறிப்பிடுறாரு, இது எங்களோட பிரச்சனைன்னு சொல்லி அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கான பேட்டி கொடுக்குறாரு. இது தமிழ்நாடு அரசு வந்து இப்படி நடந்துட்டு இருக்கு, தொடர்ச்சியா வந்து இந்த மாதிரி ராணுவர்கள் இருக்கு, முன்னாள் ராணுவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது, இதை வந்து தமிழக அரசு கண்டுக்கிறதுல ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை பத்தி பேசுனதே கிடையாது, இப்பயும் பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து அவங்கள ஒருத்தரா கருதி தானே அந்த விஷயம். இல்ல நான் என்ன சொல்றேன், இது வந்து நீங்க வந்து எங்களை வந்து எக்ஸர்வீஸ்மேன் பாக்குறது, உங்களுக்கு கேண்டீன்ல பாட்டில் கிடைக்குமான்னு கேட்கறது, இல்லை நீங்க கேண்டீன்ல போய் சாமான் வாங்க முடியுமான்னு கேட்கறது, இது வந்து சிவில் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ப்ரொஃபஷனலான ஒர்க் பண்றவங்களுக்கே தெரியல. இது வித்தியாசம் யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. பச்சை சட்டை போட்டவங்களாம் ஆர்மிக்காரன் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குரூப் வந்து இப்படி ஒரு ஃபோர்ஸஸ் வந்து டியூட்டி பார்க்குது ஆனால் செத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க கேட்கறதுல சொல்றதுல அவங்கள எக்ஸர்வீஸ்மென் சொல்றதுல நியாயம் இருக்குது. ஆனால் இந்த சுரேஷ் அப்படிங்கிறவர் ராணுவத்திலிருந்து வந்திருக்காரு, அவருக்கு கிளியராக தெரியும், 100% தெரியும் பிஎஸ்எஃப்ல இருக்கிறவங்க எக்ஸர்வீஸ்மென் கிடையாது, எக்ஸர்வீஸ்மென் சொல்ல முடியாது. அதை சொல்லணும் அப்படின்ட்டு அவங்க பல வருடமாக போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்க பல வருடமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசாமல் இவராகவே எக்ஸர்வீஸ்மென் எங்களை சொல்லி அதன் மூலம் அவரு தன் சார்பான கட்சிக்கு ஆதரவுக்காக தான் அங்க சாட்டையோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு தவிர அமுல்ராஜின் மீது துளி கூட அவருக்கு எந்தவித அக்கறையும் இல்லை. துளி அக்கறை இருந்திருந்தால் அமுல்ராஜின் பின்னணி குறித்து, அமுல்ராஜ் வேலை பார்த்த பிஎஸ்எஃப் குறித்து, அமுல்ராஜ் வேலை பார்த்த பிஎஸ்எஃப்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் குறித்து அவர் சிந்தித்து அவர் என்ன பேசியிருக்கோம்னா, இந்த துணை ராணுவ படை வீரர்களுக்கு எந்தவித அங்கீகாரமும் இல்லை, இவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, அனைத்தும் எங்களுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர்களையும் எங்களை போன்ற டியூட்டி பார்க்குறவங்க, அவங்க எங்கள் சகோதரர்கள், அவர்களுக்கு தமிழக அரசும் சரி இல்ல ஒன்றிய அரசும் சரி இவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும், இவர்களையும் எக்ஸர்வீஸ்மென் என்ற கோட்டாக்குள் என்ற அந்தஸ்துக்குள் இவர்களை கொண்டு வர வேண்டும்னு இவர் பேசியிருக்கணும். ஆனால் இவருக்கு அந்த எண்ணமும் எந்த நோக்கமும் இல்லை அப்படிங்கிறது இவரோட பேட்டியில இருந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் தெரியுது. அவர் வந்து சொல்றாரு என்னன்னா, ஒரு நாயை வளர்க்குறோம் அப்படின்னா அந்த நாய் கூட குலைக்கும் உள்ள அத்துமீறி வந்தா, அந்த அடிப்படையில தான் வந்து அமுல்ராஜ் வந்து ரியாக்ட் பண்ணாரு. இதை விட கேவலமா யாராவது இதை பேச முடியுமா? இதை விட வந்து அமுல்ராஜை வேற யாராவது கேவலமா பேச முடியுமான்னு கேட்கிறேன். அதாவது அவர் சார்ந்த கட்சி, அவர் எந்த வழியில நடக்கிறாரோ அவர் சார்ந்த கட்சின்னு தான் சொல்வேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நாம் தமிழர் கட்சி மேடல பேசின போட்டோஸும் நான் வந்து எக்ஸ்தலத்துல பார்த்தேன். அவர் சார்ந்த கட்சியில, அவர் விரும்புற கட்சியில இருந்த ஒரு தலைவர் எப்படி பேசுவாரோ அதே போல இவரும் பேசிட்டு இருக்காரு. சாட்டை திருமுருகன் வந்து இந்த சுரேஷ் அப்படிங்கிற அந்த எக்ஸ் ஆர்மி மேன் வந்து அவர் பேசுறாரு, எக்ஸர்வீஸ்மென் அவர் பேசுறாரு என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு நாயை நீங்க கட்டி போட்டீங்கன்னா அந்த நாயை வந்து தன்னோட எஜமானுக்கு முதலாளிக்கு விசுவாசமா வர்றவங்களை பார்த்து குலைக்கும், கடிக்க பாயும். அந்த மாதிரி தான் அமுல்ராஜ் வந்து செய்தாரு. அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்காரு. ஏன்னா அந்த முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும், அதனால தான் கேட்டில் செக்யூரிட்டி வச்சிருக்குது. ஒரு நாய் கூட ரோட்டில் கட்டி போட்டால் எஜமானுக்கு விசுவாசமாக இருக்கும், தெரியாத ஆள் வந்து நாய் கொலைக்க தான் செய்யும். அதுதான் இவர் செஞ்சிருக்காரு. சீமான் வீட்டு பங்களா நாயா ஒரு எக்ஸ்பிஎஸ் ஆஃப் மேன்? நான் கேட்குறேன், சீமான் வீட்டு பங்களா நாயா?
அந்த அளவுக்கு நீங்க தரம் குறைந்து பேசுறதுக்கு உதாரணம் காட்டுறதுக்கு உங்க வாயிலிருந்து வருதுன்னா நீங்கள் எப்படி பாக்குறீங்க பிஎஸ்எஃப் காரரை? இல்ல உங்க கட்சி தலைவர் மாதிரியே நீங்க பேசணும்னு முயற்சிங்கன்னா அதுக்கு நாங்க ஏன் ஆட்படணும்? எங்களை எதுக்கு நீங்க பயன்படுத்துறீங்க? நீங்க வேணா போய் நாயா நில்லுங்க, பேயா நில்லுங்க, இல்ல இன்னும் பண்ணிட்டு போங்க. ஆனா ஒரு பிஎஸ்எஃப் வீரரை வந்து பங்களா வீட்டு நாய் அப்படிங்கிற மாதிரி நீங்க எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஒரு 25 வருஷம் ஒரு எல்லையில நின்னாரு, துப்பாக்கி எப்படி வச்சுட்டு தூங்காரு, அப்படி வச்சுக்கனாலும் நீங்க சொல்றீங்கல்ல, நாங்களும் பார்த்துட்டு வந்திருக்கோம், நாங்களும் செஞ்சுட்டு வந்திருக்கோம், நாங்களும் அதே டியூட்டி தான் வந்திருக்கோம். என்ன வந்து நாயினி நீ சொல்றதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? உங்க உதாரணம் சொல்றதுக்கு வேற எந்த உதாரணமும் கிடைக்கல. இதை சாட்டை வேற கேட்டுட்டு இருக்காரு. அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இது குறித்து வெக்கமோ, மானமோ, சூடோ, சொரணையோ, ஒரு அசிங்கமோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க மறுபடியும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். சாட்டையும் அந்த எக்ஸர்வீஸ்மேனும் ஒரு ரிவால்வர், பிஸ்டல் இதெல்லாம் வெளியில எடுத்து காட்டி இது பண்றாங்க. இந்த மாதிரி நானும் லைசன்ஸ் தான் வச்சிருக்கேன், இது இந்த பின்னு இப்படி, அந்த பின்னு இப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு நான் அதை லைவாக காட்டுறதுக்காக தான் நான் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கேன். இதுதான் வந்து அதோட சேஃப்டி பின். இந்த இதில் ஷூட் பண்ணால் ஷூட் ஆகாது. நல்லா அழுத்தத்தை கொடுத்து ஷூட் பண்ணுறேன், ஷூட் ஆகாது. ஒரிஜினல் துப்பாக்கி தான். இது ஒரிஜினல் துப்பாக்கி. அதாவது ஷோ கட்டுறாங்களாம், அப்படிதான் சொல்ல முடியும். அதாவது வியூவர்ஸ்க்கு வந்து வியூஸ் ஏற்றுறதுக்கு அதெல்லாம் ப்ரொமோல வச்சு அவர் இப்படி தூக்கி காட்டி, பொதுவாக ஒரு பிஸ்டலை வந்து நீங்கள் வெளில காட்டக்கூடாது. ஆர்ம்ஸ் ரூல் ஆக்ட் 1959 அண்ட் 1962 அந்த ஆக்டில் ரூல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்டலை வந்து நீங்கள் வந்து ஹோல்ஸ்டர் அப்படிங்கிறத வச்சு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல்ஸ்டர்னா என்னன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நமக்கு சிவில் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அது கவர். அது வந்து லெதரில் இருக்கலாம், இல்லை வேற ரெக்ஸின்ல இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கவர் உண்டு, அதை வச்சு கொண்டு போகணும். அப்படின்னா ருக்ஸுக் பேக்ல வைக்கணும். ருக்ஸுக் பேக் அப்படின்னா ஒரு சுருக்கு பை மாதிரி, அந்த மாதிரி அதுக்கான பேக் எங்களுக்கு ருக்ஸுக்னாலும் தெரியும், ஃபோர்ஸ் பர்சனுக்கு நல்லாவே தெரியும். இப்போ அதில் வச்சு நீங்கள் கேரி பண்ணணும் அப்படின்னு தான் அந்த ரூல்ஸ் 1959 அண்ட் 62 வந்து அப்படி சொல்லுது. ஆனால் இவங்க 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி ஒரு கயிறு கட்டிட்டா போதும் பாதுகாப்பாக இருக்கு மாதிரி இங்க இருந்து இப்படி எடுத்து இப்படி தூக்கி காட்டுறாரு, இப்படி வைக்கிறாரு. என்ன பண்றீங்க நீங்க? இதெல்லாம் வந்து நான் சட்டத்தை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்ற எக்ஸர்வீஸ்மென் செய்யற வேலையா? என்ன காட்டுறீங்க? எங்கள்ட்ட துப்பாக்கி இருக்குன்னு அவர் காட்டினதுக்கும் நீங்க காட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் அப்படி காட்டல அப்படின்னா அப்ப நீ எதுக்கு இதை தூக்கிட்டு வந்து காட்டுறீங்க? எனக்கு புரியல. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றது, இந்த எக்ஸர்வீஸ்மென் அப்படிங்கிற கோட்டா இல்லாத, எக்ஸர்வீஸ்மென்ங்கிற அந்த உரிமை இல்லாத பிஎஸ்எஃப் வீரரை வந்து நாம் தமிழர் கட்சிக்காக, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்காக, சாட்டையின் சேனல் வியூஸ்க்காக இங்க பலி போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு பிஸ்டலையும் ஒரு ரிவால்வரையும் தூக்கிட்டு வந்து இங்க காட்டி மக்களை வந்து என்ன சொல்றது, எதை சொன்னாலும் நம்பிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. காவல்துறை வந்து இதை கவனிச்சு நடவடிக்கை எடுக்கலாம். என்ன மாதிரி இவங்க வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, மறுபடியும் என்ன சொல்றது, ஜாதி பேரை சொல்லி சுட்டினாங்கன்ட்டு போய் சொல்றாங்க. எக்ஸ் சர்வீஸ்மென் பிஎஸ்எஃப் காரரை சொல்லி போய் சொல்றாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி பப்ளிக்ல ரிவால்வரை எடுத்துட்டு வந்து காட்டி இது காலியா இருக்குது. அதாவது காட்டலாம், என்ன பர்பஸ் காண்டி காட்டுறோம் அப்படிங்கிறத ஒரு ரீசன் இருக்கணும் அப்படின்னு தான் ரூல்ஸ்லாம் சொல்லுது. இல்லை அப்படிதான் எல்லாம் சொல்றாங்க. நான் ஃபோன் பண்ணி விசாரித்த அதிகாரிகள் வரை இப்படிதான் சொல்றாங்க. இது வந்து சரியா முறையா அப்படிங்கிறத வந்து அரசு, காவல்துறை அதிகாரிகள் இவங்கெல்லாம் பார்த்து இப்பவே சரி செய்யணும். ஏனென்றால் இனி வரும் காலங்களில் அக்னிவீர் மாதிரி ஒரு 4 வருஷம் முடிச்சுட்டு வரவனு கூட அந்த ஹேண்ட்லிங்லாம் தெரியும். அப்போ அவனும் இது மாதிரி ஒன்றை தூக்கி வச்சுட்டு இதை அப்படி அதை அப்படின்ட்டு ஒவ்வொரு சேனல்லையும் ஆரம்பிச்சாங்கன்னா துப்பாக்கி கலாச்சாரம் மிக எளிதாக வட இந்தியாவை போல இங்கேயும் பரவும் அபாயம் உள்ளது. இந்த வட இந்தியாவில் இந்த மாதிரி பிஸ்டல்கள் இதர்களை வந்து கல்யாண வீட்டிலலாம் எடுத்துட்டு போவாங்க, காட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் கல்ச்சராகவே அது உண்டு. அந்த கல்ச்சர் தமிழ்நாட்டிலையும் வந்து விடக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் முன்மாதிரியான மாநிலமா இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அரசு இதனை உடனடியாக கவனித்து இவர்கள் மீது சட்டப்படி தவறு என்றால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எக்ஸர்வீஸ்மென் வீரர்களுக்கு 5% கோட்டா உண்டு. எதுலன்னா குரூப் சி அண்ட் குரூப் டில. இந்த 5% கோட்டால வந்து பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இவங்களும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு 2012 ஒரு லெட்டர் ஒன்றிய அரசு வந்து ஒன்று கொடுக்குது. ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் மெமரண்டம் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் நிறைய பேர், என்னோட பேட்ச்மேட்டே இப்போ தீனத்துறையில் இருக்காரு, வேலையை விட்டு வருவாங்க, வந்து 1 வருஷத்துல அட்டன் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட் 45 அட்டன் பண்ணுவாங்க. அந்த எக்ஸர்வீஸ்மென் கோட்டாவுக்கு இவங்களும் ஆர்மிக்காரங்க கூட சேர்ந்து செலக்ஷனாக உள்ள பெற்றிருந்தாங்க. 2022 வாக்கில் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்க்காக வேலை எடுக்கும் பொழுது ஜெயக்குமார் அப்படிங்கிற ஆர்மி, இந்த இன்றைக்கு இருக்கிற ராணுவ நலவாரியத்தில் இருக்கிற ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் ஒரு லெட்டர் போறாரு. என்னன்னா இவங்க வந்து எக்ஸர்வீஸ்மென் கோட்டாவில் வரமாட்டாங்க, ஸோ அதனால இவங்களை வந்து இதுல வந்து எடுக்கக்கூடாதுன்னு அன்றோடு எதிர்ப்பு இந்த மாதிரி எதிர்ப்பு லெட்டர் வரவும் தமிழக அரசு வந்து இதை நிப்பாட்டிச்சு. எக்ஸர்வீஸ்மென் கோட்டாவில் நீங்க வரமாட்டீங்க, சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப் நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு. அது அந்தோடு எங்களுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு முடிஞ்சது. இதை செஞ்சது யாரு? அந்த போர்டுல இருந்து யாரு? ராணுவ நல வாரியத்திலிருந்து ஜெயக்குமார் எழுதியிருக்காரு. அப்படியானால் நான் இந்த சுரேஷ் அவர்கள் கேட்டேன், உங்களுக்கு அவ்வளவு அக்கறையாக இருந்தால், அவ்வளவு உங்களுக்கு அமல்ராஜ் மீது அக்கறையா இருந்தால்
அமுல்ராஜும் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பாரு தானே. அவரும் வந்து கன் லைசன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் ஹைட்டு அவர் வெயிட் எல்லாம் பார்த்தாலே தெரியுது. அவர் பிசிக்கல் ஃபிட்டான ஆளு. ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி வர்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ்ல போய் ஜாயின் பண்ணிடலாம், மிச்சம் 20 வருஷம் நம்ம பொன்னாடி பிள்ளைகளோட இருக்கலாம், ஒரு கௌரவமான வேலையா இருக்கும், இப்படிதான் யோசிச்சுட்டு வருவாங்க. ஆனா இப்படி வர்ற எல்லாத்துக்கும் சேர்த்து விழுந்த அடிதான் இந்த ஒரு லெட்டர். அந்த ஒரு லெட்டருக்கு என்ன சொல்றது பலியானதுதான் அமுல்ராஜ். நீ அமுல்ராஜுக்காண்டி உண்மையாக பேசணும் அப்படின்னா இந்த லெட்டரை பத்தி நீ பேசணும். ராணுவ நலவாரியத்திலிருந்து தான் கொடுத்தாங்க, நீ ராணுவத்துல தானே இருக்கீங்க, கேட்கலாம்ல என்றாவது ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? அவர் ஒரு கட்சி வச்சு நடத்துறாரு போல, முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கமோ இல்ல கட்சி என்னன்னு தெரியல, அதை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இதுவரை இந்த பிஎஸ்எஃப் வீரர்களுக்காக, சிஆர்பிஎஃப் வீரர்களுக்காக, செத்துட்டு இருக்கிற ஐடிபிபிக்காக, எஸ்எஸ்பிக்காக, சிஎஸ்எஃப்காக, இவங்களுக்காக நீ ஒரு 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 துரும்ப கிள்ளி போட்டிருப்பீங்களா? ஆனால் இன்று நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க வந்து த்ரெட் பண்ணி பாக்குறீங்க. நீங்க வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட்டை நீங்க த்ரெட் பண்றதுக்கு இல்ல கவர்மெண்ட்டை வந்து நீங்க வந்து குற்றம் சாட்டுறதுக்கு எங்களை ஏன் பயன்படுத்திக்கிற அப்படின்னு தான் கேள்வி. நீ பிஎஸ்எஃப்க்கு ஆதரவு சீமான் அவர்களை வந்து சரியான ஒரு நபரா காட்டுறதுக்கு சீமான சரியான. சீமான் வந்து தனது பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு என் மீது நன்மதிப்புல ஒரு இதுல அவர் என் கூட 2 வருஷமா பயணிச்சுட்டு இருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் அமுல்ராஜோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்நியாரின் பாதுகாப்பில் இருந்தார் அப்படிங்கிறது. அதாவது சீமான் வந்து இவர் என்னோட பாதுகாப்பு. அமுல்ராஜ் எதனால இருக்காரு? அவர் எதனா ஒரு ஏஜென்சி மூலியமா சீமான் தனக்கு ஒரு கன்மான் வேணும்னு சொல்லி அப்பாயிண்ட் செய்யப்பட்ட ஒரு ஆளா, இல்ல இவரே ஒரு பாசத்துல போய் இருக்கிறாரா? ஏன்னா இப்போ ஒரு ஏஜென்சி மூலியமா, அதாவது அந்த வேலைக்காக இருக்கிற ஒரு கன்மான வேலையா இருக்கிறாருன்னா அவருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும், அவருக்கு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். காவல்துறை வந்து அந்த நபரை யாருக்கு இவர் வந்து கார்டா இருக்கிறாரோ அந்த நபரை அணுக வராங்க அப்படின்னா அவர் இப்போ எனக்கு நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, சீமான் வந்து மிக நேக்காக அந்த பேட்டியை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா என் கூட பழகிறவரு இருக்கிறாரு, என் ஃப்ரெண்டு மாதிரி அப்படிங்கிறாரு. இதோட காரணம் என்னவா இருக்கும்? நீங்க யாருமே சம்பந்தம் இல்லாம எதுக்கு சொல்லியிருக்காரு? யாருமே உன்ட்ட கேட்கலையே, அவர் யாரு என்னன்னு உன்ட்ட கேட்கல. ஆனா இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை சட்டம் இப்படி இருக்கலாம். நீ ஒரு கன்மேனை உன் கார்டா வச்சிருக்கா, நீ அங்க அந்த மாவட்டத்துக்குள்ள எஸ்பிக்கு, கலெக்டருக்கு இல்ல அரசுக்கு நீ தகவல் கொடுத்தியா? கொஸ்டின் இருக்கலாம். ஆனா இவர் எங்கேயும் கொடுத்துக்க மாட்டார். இவங்க தான் அதிபர் வந்து தன்னோட ஆட்சியிலேயே இருக்க மாதிரி தானே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தால் இவர் வந்து ஒரு கன்மேனை தன்னுடன் வைத்திருக்க இவர் அனுமதி வாங்கினாரா? அதற்காக ஏதாவது அப்ளிகேஷன் கொடுத்திருந்தாரா? அதற்காக எதுவும் தகவல் கொடுத்திருந்தாரா? இப்படிலாம் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இருக்காது. ஏன்னா இவங்க செயல்பாடுகள் அப்படி. அதன் அடிப்படையில் தான் இவர் வந்து அவர் வந்து தன்னை காடா எடுத்துக்க மாட்டேங்காரு. அதே நேரம் அமுல்ராஜ் அவர்களோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, என்னோட கணவர் தனது டியூட்டியை செஞ்சாரு, வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க என்னன்னு கேட்கறது பாதுகாவலரோட பணி, அந்த பணியை செஞ்சாங்க, அவங்க அந்த அம்மா வந்து கதறிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதுல யார் சொல்றது உண்மை? இந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் அமுல்ராஜ்ங்கிறது யாருக்கு பணி பண்ணிட்டு இருந்தாரு, யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு, யார் கூட இருக்கிறாரு? கயல்வெளி அவங்க கூட இருக்காங்க. அந்த கயல்வெளி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, படிச்சுட்டு வரதுக்காக கிழிச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்னாங்க. ரைட், ஓகே. எங்க நின்று சொல்றாங்க அப்படின்னா, கேட்டுக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க, கேட்டுக்கு இந்த பக்கம் அதை கிழிக்கிறாங்க. கூட வந்து நம்ம பாதுகாவலரும் நிற்கிறாரு, எல்லை பாதுகாப்பு வீரர் அமுல்ராஜ். ஆக இவங்க சொல்றது எல்லாமே முன்னுக்கு முரணா இருக்குது. நான் தான் படிக்கிறதுக்காக கிழிச்சிட்டு வர சொன்ன சொல்றாரு, அவங்க கூடவே அங்க நிக்கிறாங்க, பின்னாடி தான் இருக்காங்க, கேட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு அதை கிழிச்சிட்டு வர சொல்றாங்க. கிழிக்கிறவர் இப்படி கிழிக்காரு, கையில கசக்கி வைக்கிறாரு. அப்ப அது வந்து பொய் அப்படிங்கிறது தெரியுது. ஆக பொய்யிலே உழன்று கொண்டிருக்கும் சீமானும் பொய்யிலே உழன்று கொண்டிருக்கும் கயல்வெளிக்கும் நடுவுல உண்மையாக இந்த நாட்டிற்காக டியூட்டி பார்த்துட்டு வந்து இவர்கள் பேச்சை நம்பி நின்றுட்டு இருந்த அமுல்ராஜுக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயில் தான் கிடைச்சிருக்குது. இது வந்து ஒரு உதாரணம். கயல்வெளி, சீமான், இந்த சாட்டை இவர்களை நம்பி போய் நிக்கிறவங்களுக்கு அவர்களுக்கு தன்னுடன் இருக்கிறவங்களை பத்தி எந்த அக்கறையும் கிடையாது. தான் தப்பிக்கணும், அதுக்கு என்னன்னாலும் பொய் சொல்லுவாங்க. இப்படி பொய் சொல்றதுனால மாட்டிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தம்பிகள், அதாவது இவங்க வளர்த்து வச்சிருக்காங்களே இந்த தம்பிகள் தான் நிறைய பேர் உணர்ச்சிப்பட்டு அவங்க பேச்சை நம்பி மாட்டிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷாட்டை வந்து சுரேஷை கூட்டு வந்திருக்காரு. இந்த சுரேஷ்க்கும் இன்னைக்கு இதனால வேற ஆபத்து கூட நிகழலாம். என்ன ஆபத்து அப்படின்னா, இந்த மாதிரி ரிவால்வரை தூக்கிட்டு டிவி ஷோல காட்டிட்டு தெரியுது, அப்புறமா எக்ஸர்வீஸ் மேன் அப்படின்னு பொய் சொல்றது, அதுக்கப்புறமா ஜாதி ரீதியாக பயன்படுத்துறாங்க. தமிழ்நாடு அரசே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் மீண்டும் வந்து சொல்லும் போது தமிழ்நாடு அரசு வந்து இவங்க மேல வந்து ஒரு கேஸே போடலாம். வதந்தி பரப்புதல் மூலம் கழகத்தை உருவாக்குதல், அதுவும் ஒரு எக்ஸர்வீஸ் மேனா இருந்துட்டு ஆர்மியோட பேரை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கயல்வெளி, சீமான் போன்றவர்களின் பொய்களை நம்பி இந்த மாதிரி அமுல்ராஜுகள் விக்டிம்களாக ஜெயிலில் அவதிப்படுவதை தவிர வேற ஒன்னும் ரிசல்ட் கிடைக்கிறதில்ல. இதுக்கு முழு பொறுப்பு எடுக்க வேண்டியது வந்து என்ன சொல்றது, எங்க சங்கங்கள் இதெல்லாம் வந்து இப்ப நானும் ஒரு சங்கத்துல பயணிச்சுட்டு இருக்கேன், அவரும் ஒரு சங்கத்துல பயணிச்சுட்டு இருக்காரு. இந்த சங்கங்கள்லாம் வந்து என்ன சொல்றது, கண்டன அறிக்கை கொடுக்கலாம், போராட்டம் பண்ணலாம். ஆனால் பொறுப்பெடுக்க வேண்டியது யாரு? தனக்கு கூட பாதுகாவலராக இவ்வளவு நாள் வச்சுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அவர் பாதுகாவலர்ல என் மேல அபிப்பிராயம் இருக்கிறார் இந்த சீமான், அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரா? இல்ல கயல்வெளி இதை பத்தி எதுவும் பேசுனாங்களா? தொடர்ந்து தங்களுடைய கேஸை பத்தி பேசிட்டு இருக்காங்களே. அமுல்ராஜுக்கு என்ன கண்டிஷன்ல இருக்காரு, அவருக்கு நாங்க என்ன பண்ணோன்ட்டு ஏதாவது இருக்குதா? ஆனா அமுல்ராஜ் என்பவரை வைத்து வேற ஒரு கட்சியின் மீது அல்லது ஆட்சியாளர்கள் மீது அவதூறை பரப்பணும், பிரச்சனையை கலப்பணும் அப்படிங்கிறதுல கரெக்டா
சாட்டை வந்து அந்த சுரேஷ் அப்படிங்கிற ஒரு எக்ஸர்வீஸ்மேனை கூட்டு வந்து துப்பாக்கியோட உட்கார வச்சு பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் கேவலமா இல்ல? எக்ஸர்வீஸ்மேன் அவர் என்ன பாதுகாப்படையில இருந்தாரு என்னன்னே தெரியாம ஒரு பேட்டி, அதை வந்து எக்ஸர்வீஸ்மேன்ங்கிறவரு கூசாம போய் சொல்றாரு. அவர் எக்ஸர்வீஸ்மேனு பிஎஸ்எஃப்ல இருந்தாலும் எக்ஸர்வீஸ்மேன் கூசாம போய் சொல்றாரு. இப்படி வந்து முழுக்க முழுக்க பொய்யும் புரட்டும் என்ன சொல்றது, இப்படி பேசிக்கிட்டு நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க? யாருக்காக பேச விரும்புறீங்க? இது செல்லுபடியாகாது, இது சரி கிடையாது. மக்கள் வந்து இதை வந்து விழிப்பா இதை பார்க்கணும். இல்ல அப்படின்னா இவர்களை போல இந்த அமுல்ராஜை போல இன்னும் பல பேர் வந்து விட்டில் பூச்சியா அவங்கள்ட்ட போய் விழுவாங்க. கைல்வெளியும் சீமானும் பொறுப்பெடுத்து உடனடியாக நடந்த சம்பவங்களுக்கு இவரை இந்த மாதிரி நான் வச்சிருந்தது தப்பு, இந்த மாதிரி நான் ஒரு கன்மேனை நான் வச்சிருக்கலாமா என்கிறது எனக்கு தெரியாது, இதெல்லாம் உண்மை வந்து வெளியில வந்து பேசி அமுல்ராஜை விடுவிக்க கேட்டுக்கொள்ளணும். கேட்டுதான் ஆகணும். கேளுங்க. அரசிட்ட தானே கேட்க போறீங்க. அரசு என்னது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தானே அரசு. மக்களிடம் கேளுங்க, மக்களிடம் போய் பேசுங்க. இந்த மாதிரி அமுல்ராஜ் வந்து பலியானதுக்கு முக்கியமான காரணம் நான் தான். பலியானதுன்னா இந்த மாதிரி ஜெயிலில் போய் இப்ப இருக்கிறாரு, இன்னைக்கு அவங்க மனைவி வந்து கதறிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம் ஏத்துக்கோங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, இவருடைய மனைவி மீடியாவை பார்த்து பேச முடிகிறது. ஆனால் இதே ஒரு ஆர்மியாரோட மனைவி அப்படின்னா அவங்க நேரம் சோல்ஜர் போர்டுக்கு போயிருப்பாங்க, ராணுவ நல வாரியத்துக்கு போயிருப்பாங்க. அங்க இருந்து ஒரு டைரக்டரோ அங்க இருக்கிற ஒரு செயலாளரோ யாரோ வந்து கவர்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்படி எந்த வித இதுவும் இல்லாம அட்ரஸ் இல்லாம இன்னைக்கு இந்த அம்மா வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? இவங்களுக்கு எக்ஸர்வீஸ்மேன்ங்கிற எந்த அங்கீகாரமும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் டியூட்டி மட்டும் இவங்களை போலவே ஈக்குவலா ஆபரேஷன் பாக்குறாங்க, வார் வந்தாலும் பார்டர்ல நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதற்குண்டானதை நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க தான் கேள்வி. இல்ல இப்ப அமல்ராஜ் வந்து அவரோட பாதுகாப்புக்காக துப்பாக்கி வச்சுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, அதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்காரு. லைசன்ஸ். ஆனா சீமானுக்கு அவரோட பாதுகாப்பாக துப்பாக்கி ஏந்தி ஒரு காவலர் அனுமதி வாங்க. ஆமா, இப்போ நீங்க செக்யூரிட்டி ஏஜென்சி எல்லாம் இருக்குது, அவங்க லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து ஃபார்ம் இதெல்லாம் ஃபில் பண்ணி அது கரெக்டான அதுக்கான ஃபார்மேட்ல அதுக்கான ப்ரோட்டோகால் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. பேங்குக்கு கார்டு அனுப்புறாங்கன்னா இந்த ஏஜென்சில இருந்து அனுப்புறாங்க, இல்ல பேங்க்காரங்களே செலக்ஷன் பண்றாங்கன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி இப்படிதான் சொல்ல பண்ணுவாங்க. போற வாரம்லாம் கூப்பிட்டு உங்களோட லைசன்ஸ் இருக்கா, நீ வா என் கூட வந்து இருந்துக்கோ, அப்படி செய்ய மாட்டாங்க தானே. அப்புறம் அதுக்கான ப்ரோட்டோகால்லாம் இருக்கும், அதுக்கான ப்ரோட்டோகால்லாம் இவங்க ஃபாலோ பண்ணாங்களா என்னங்கிறத போலீஸ் விசாரிக்கணும். அப்போ வந்து சீமானோட அதனாலதான் முன்கூட்டியே இப்படி சொல்றா நான் உணர்றேன், நான் வந்து கருதுறேன், நான் சந்தேகிக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி அவர் எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாரு, ஒரு பாதுகாவலர் இல்ல. ஏன்னா பாதுகாவலரை வச்சுன்னா நீ என்ன கவர்மெண்ட் நீ வந்து பெர்மிஷன் வாங்கினியா, இன்ஃபார்ம் பண்ணியாங்கிற கேள்வி எழும். அதே நேரத்தில் அவங்க அந்த அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என் கணவர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் நீங்க சிக்கிட்டு இருக்கும்போது காப்பாத்துறதுக்கு இவங்க வந்து அமுல்ராஜை காப்பாத்துறதுக்கு நாங்க மொத்த பேரும் ஆல் இண்டியா ஃபுல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படிங்கிற. நீ அமுல்ராஜை காப்பாற்ற வேண்டாம், அமல்ராஜ் மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கான அங்கீகாரத்தை பெறதுக்கு ஒரே ஒரு லெட்டராக எனக்கு எழுதி காட்டுங்க. ராணுவத்தில் இருக்கிறீங்க, ராணுவ நல வாரியத்துக்கு ஒரு லெட்டர், இவர்களையும் ராணுவத்தினராக கன்சிடர் பண்ணவும், இவர்களுக்கும் அந்த கோட்டாவை வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லெட்டர் நீ எழுதிட்டு நீ இதை பேசினா சரிங்களா? ஆனால் முழுக்க நாம் தமிழர் கட்சியோட அபிமானியாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக உட்கார்ந்துக்கிட்டு எங்களை பயன்படுத்துறீங்க. அமுல்ராஜை வந்து நீங்க வந்து காப்பாற்ற விரும்பல, அமுல்ராஜை இன்னும் மேலும் நீங்க வந்து சிக்கலுக்கு உருவாக்குறீங்க. சீமானோட பேச்சு உணர்ச்சிகரமானது, அதுல பலியானவர்களும் தம்பிகள் ஒரு நாள் குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா உணர்ச்சிகரமான பேச்சு, அவர்கள்ட்ட ஒரு உணர்வு உண்டு, தமிழின உணர்வு உண்டு, ஒரு நேர்மையான ஒரு ஆட்சி இருக்கணும், அப்படி இப்படிங்கிற அந்த உணர்வுகள்ல தான் வந்து அவரோட பேச்சுக்கு அடிமையாறாங்க. அண்ணன் எவ்வளவு நேர்மையானவர் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வர தெரிஞ்சுட்டே வந்துட்டு இருக்குது. அதன் அடிப்படையில தான் இப்ப பிஎஸ்எஃப் இருக்கிற அமுல்ராஜும் அவர் கூட போய் சேர்ந்திருக்காரு. அவரை பொறுத்தவரை என்னை பொறுத்த ஒரு விக்டிம். இவர் என்ன நினைச்சுக்காரு, எனக்கு கண்ணு வச்சு ஒருத்தன் கிடைச்சிட்டான், ஒரு அடிமை கிடைச்சிட்டான், அவனை அப்படி வச்சிருக்காரு. இவருக்கு அதே ஒரு ஃபீல், அண்ணன் இவ்வளவு பெரிய ஆளு, ஒரு அதிபரை போல நடந்துட்டு இருக்காரு. இந்த உணர்ச்சிகள் இருந்து அவர் வந்து அங்க வந்து அணுகிறாரு போலீஸோட தள்ளுமுள் நடக்கும்போது இவரோட உணர்ச்சிகள் வசப்படுறாரு. என்ன காரணம் அப்படின்னா இவரோட அண்ணனோட உருவம் தான் ஒரு கண்முறை நிற்குது. நாங்க எவ்வளவு பெரிய கட்சி தெரியுமா, நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள் தெரியுமா. அதாவது ஒரு எக்ஸர்வீஸ்மேன் நான் சொல்றேன், எந்த காரணத்தினா அவங்கள மாதிரி டியூட்டி பார்க்குற அந்த அடிப்படையில் சொல்றேன். ஒரு எக்ஸர்வீஸ்மேனாக நாங்க இந்த மாதிரி கேட்ல இந்த மாதிரி பல பேரை நாங்க வந்து என்ன சொல்றது சந்திக்கிறோம். அவங்கள டீல் பண்ண வேண்டியது எப்படி, என்ன டீட்டெயில் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு என்ட்ரி பண்ணி அனுப்புறது. இந்த மாதிரி அவரும் டீல் பண்ணியிருப்பாரு. அவரும் அவங்களோட ஆர்மி கேம்ப்ல கேட்ல டியூட்டி பார்த்துருப்பாரு, பிஎஸ்எஃப் கேம்ப்லயும் டியூட்டி பார்த்துருப்பாங்க. இது ப்ராப்பரா நடக்கக்கூடியது, கோவப்படுறதுக்கோ எதுக்கோ அவசியம் இல்லை. ஆனால் அவர் உணர்ச்சிப்படுறாரு அப்படின்னா அது காரணம் சீமான் மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி பேசி ஒரு கற்பனை உலகத்துல நான் பூட்டு போட்டு தலைவர் கடியில வச்சு தூங்கிடுவேன், சுப்ரீம் கோர்ட்டே பூட்டு போட்டுருங்கிற லெவலுக்கு அவர் அடிச்சு விடுறாரு பாத்தீங்களா. இந்த மாதிரி பேச்சுக்களை நம்ப போய் தான் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுறது நடக்குது. இப்ப நான் அதுக்காண்டி போலீஸ் சரின்னு சொல்றேன், போலீஸ் என்ன செஞ்சாங்களோ அதான் சொல்றேன். அந்த வீடியோ இருக்குது, எல்லாம் இருக்குது, சட்டம் தன் கடமை செய்யும். ஆனால் என்னோட கேள்வி மறுபடியும் சொல்றேன், அமுல்ராஜ் போன்றவர்கள் விக்டிம்கள். அவர்களை சீமான் பயன்படுத்துவது போல இப்பொழுது ஆர்மி சங்கம், நலச்சங்கம், கட்சி அப்படின்ட்டு இவர் பயன்படுத்துவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எங்கள் பிரச்சனையை நீங்க பேசணும் அப்படின்னா எங்களோட உண்மையான பிரச்சனை பேசுங்க, கட்சிக்கு பலி போடாதீங்க. உங்க கட்சிக்கு பிஎஸ்எஃப் இருக்க ஒருத்தர் நீங்க பலி போடாதீங்க, அதான் நான் சொல்ல வரேன். சீமான் சமீபத்தில் பெரியார் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு கேவலமான ஒரு அவதூறு ஒண்ணு பரப்பினாரு.
அந்த சீமானுக்கு எதிர்த்து ஏகப்பட்ட அமைப்புகள் கிட்டத்தட்ட அவர் வீட்டுக்கு முற்றுகை போராட்டம் அறிவிப்பு பண்ணதுப்போ நானும் அங்கே போயிருந்தேன். அந்த போராட்டத்தில் நானும் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். நான் ஒரு மீடியா பர்சனாக அங்கே பார்க்க போயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 10-15 பேரை நாம் தமிழ் தம்பிகளை வந்து சீமானை வந்து ஊட்டுக்கட்டையெல்லாம் போட்டு சுத்த விட்டுருக்காரு. அப்போ அந்த ஊட்டுக்கட்டையெல்லாம் சுத்திட்டு என்ன போலீஸ் மேலே எந்த மதிப்பும் கிடையாது, இந்த அரசியலமைப்பு சட்டம் மேலே எந்த மதிப்பு கிடையாது, இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு மேலே எந்த மதிப்பும் கிடையாது, என்னன்னாலும் சரி வா நம்ம அடிச்சுக்கலாம், ஒரு ரவுடி கூட்டத்தை போல உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த ரவுடி கூட்டத்தில் வந்து இவங்ககிட்ட எல்லாம் ஊட்டுக்கட்டை இருக்குன்னா இந்தா நீ வச்சுக்கோ அமுல்ராஜ், உன் கையில தான் துப்பாக்கி இருக்குது, நீ நிப்பாட்டு, நீ நின்னுக்கோ. அப்படி வந்து அமுல்ராஜ் என்பவரே ஒரு முன்னாள் ராணுவத்தினரே இல்ல முன்னாள் எல்லை பாதுகாப்பு வீரரே அவர் வந்து ஒரு ஒரு ரவுடி போலதான் தன் பக்கத்துல வச்சிருக்காரு தவிர இதுல வந்து என்ன சொல்றது அவர் பெருமைப்படத்தக்க வச்சிருக்காரு, என் மேல பாசத்துல இருந்தாலும் அவர் வந்து சரியான இடத்துல வச்சிருக்காருன்னா இல்ல. 10 பேர் உருட்டுக்கட்டையா அது உருட்டுக்கட்ட ஒரு ஆயுதம்னா இவரை பொறுத்தல உங்ககிட்ட லைசன்ஸோட பிஸ்டல் இருக்கா நீயும் நின்னுக்கோ. அவர் ரவுடியை போலதான் இவர் வந்து இவரை வச்சிருக்காரு அப்படின்னு நான் குற்றம் சொல்லுவேனே தவிர அவருக்கு வந்து சரியான ஒரு பாதுகாவலர் அந்த மாதிரி அடிப்படையில் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து இப்படி பல்ட்டி அடிக்க மாட்டார். சாட்டை துறைமுகனோட அந்த பேட்டியில அந்த சுரேஷ் பாபுன்றவர் வந்து எக்ஸர்விஸ் என்ன சொல்றாருன்னா, போலீஸை திருப்பி அடிக்கிறதுக்குலாம் எங்களுக்கு 1 மணி நேரம் ஆகாது, உங்களை விட எங்களுக்கு பெட்டரான ட்ரைனிங் இருக்குது, எங்களை வேணா ஒரு கிரவுண்ட் செட் பண்ணுங்க, ஒரு 4 பேரை விட்டு பாருங்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு சொல்லி இதை வேற மாதிரி கொண்டு போறாரு. இவங்க வந்து போலீஸ் ட்ரைனிங், அது ஆர்மி ட்ரைனிங். ஆர்மி ட்ரைனிங் ஒரு ராணுவ வீரன் எத்தனை பேர் அடிப்பான்றது வந்து நீங்கள் வேணால் ஒரு கிரவுண்டு காட்டுங்க, நீங்கள் வேணால் 4 பேர் இறக்குங்க, இதை வந்து போட்டியாக வச்சுக்கலாம். இது போலீஸுக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு பகை மாதிரி உருவாக்க பார்க்குறாரு. ஆக்சுவலி முதல்ல வந்து அவர் ஒன்று புரிஞ்சுக்கணும், ட்ரைனிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். கொடுக்கப்படுகிற வெப்பன்களை வேறுபாடு இருக்கலாம். தமிழ்நாடு போலீஸில் இருக்கிற வெப்பன் வந்து பிஎஸ்எஃப் இருக்காரு, அதில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வெப்பன் தான். ஆர்மியில் இன்னும் அட்வான்ஸாக போக போக உங்களுக்கு பேசிக் ட்ரைனிங் முடிஞ்சு அடுத்தடுத்து அட்வான்ஸாக போகும்போது நீங்கள் வேறு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. பிஎஸ்எஃப்லேயும் அதே மாதிரி மோட்ரு இந்த மாதிரிலாம் வெப்பன்ஸ் வேறு மாற்று வேறு கோர்ஸ் நடந்துட்டு இருக்கோம். சரிங்களா, இங்கே வந்து நீயா நானா அப்படின்னு இங்கே சண்டை போடுறதுக்கு வந்து இது கிரவுண்டே கிடையாது. அதுக்கு வந்து எந்த சட்டமும் அனுமதி கிடையாது. அவர் வந்து நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் அப்படின்லாம் பேசுறாரு. ஒரு ஆர்மி மேனா ஒரு எக்ஸர்வீஸ் மேனா இந்த வார்த்தைகளை அவர் சொல்றது வந்து இந்த சூழல்ல எப்படி இருக்குன்னா, ஆர்மியா போலீஸா வா மோதி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது அவன் அண்ணன மாதிரியே தான், அவர் நம்புகிற சீமான மாதிரி தான் அவர் வந்து அப்பட்டமான வன்முறையை தூண்டுறாரு. இங்க இருக்கிற எக்ஸர்வீஸ் மேனை பார்த்தா இனி எந்த போலீஸ்காரனும் என்னடா பெருசா அன்னைக்கு பேசுனே அப்படின்னு இவங்க மனசுல ஒரு குரோதத்தை வளர்க்குறது. அங்க இருக்கிறவங்க வந்து போலீஸாடா நீ எங்களே நீ தொட்டு பாக்குறியா பாப்பண்டா நீ கிரவுண்டுக்கு வாடா அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டுறது. ஆக 2 ஃபோர்ஸ் பிரிசனர் 2 பேருமே யூனிஃபார்ம் தான். 2 பேருக்கும் நடுவில் இவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது விரோதத்தை வளர்க்கறதுக்கான பேச்சு தான் பேசியிருக்காரு. ஒரு எக்ஸர்வீஸ் மேனா இருந்துட்டு இப்படி பேசுறது வந்து அருவருக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. எப்படி சீமானோ அவரே போல இவரும் பேசுகிறார். அதனால தான் சொல்றாரு ஜோம்பிகளை தான் அவர் வளர்த்து வச்சிருக்காரு, ரவுடிகளை தான் வளர்த்து வச்சிருக்காரு. அது வந்து ஆர்மி பர்சனலாக இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது வரம்பு மீறி பேசுறது வந்து எதிர்பார்க்க முடியல. இது வந்து ஒரு உதாரணம். ஒரு கட்சியை வந்து நீங்க ஒரு தலைவரை நீங்க நம்புறீங்க அப்படின்னா, சீமான் மாதிரி ஆட்கள் நம்புறீங்கன்னா அவருடைய தொண்டை வந்து எப்படி பேசுவான் அப்படின்னா நாகரிகமான முறையில் வன்முறை வளர்த்தல். இதை நீங்க வந்து முகத்தை காட்டல அப்படின்னா கெட்டக்காரத்தை போட்டு எழுதி போறாரு, டேய் போலீஸ் டேஷ் பையங்களே எப்படின்னு எழுதியிருப்பாரு. இது வந்து இது ஒரு மேடை பொது மேடை அப்படிங்கும்போது அவர் வந்து போலீஸ் இருக்கிற பொறுப்பும் ஆமா அது அந்த ஒரு பொறுப்பு மட்டும் மிச்சம் இருக்குது. ஒருவேளை அவர் வந்து ஒரு ஃபேக் ஐடி வச்சிருந்தா அவர் அதையும் வார்த்தை யூஸ் பண்ணாரு. அந்த அடிப்படையில் தான் இவர் பேசியிருக்காரு தவிர இதுல எந்தவித நியாயமும் கிடையாது. இன்னொன்னு சொல்லணும் போனா, நீ ஆர்மியா போலீஸான்னு நீ சண்டை போட்டு இருக்கிற, ஆனா அங்க இருக்குது பிஎஸ்எஃப், அவனோட ட்ரைனிங் மெத்தடே வேற, அவனுக்குறான ட்ரைனிங் மெத்தட் வேற, ஆர்மிக்குறான ட்ரைனிங் மெத்தட் வேற. சிமிலரா இருக்கும், ஆனாலும் உள்ள இருக்கிற சப்ஜெக்ட்ல மாற்றம் வரும். இப்போ லா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது போலீஸ்க்கு முழுக்க லா லெக்சர் நடக்கும், எங்களுக்கு பார்டர் மேனேஜ்மெண்ட் நடக்கும். ஆர்மிக்கு வந்து என்ன சொல்றது வார் ஃபீல்ட்ல எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் வேற வேற சப்ஜெக்ட்ல இருக்கும். பிசிக்கல் பேசிக்கா இருக்கும். இப்போ நான் ஒரு கமாண்டோ கோர்ஸ் பண்ணேன். தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து பிரவீன் சந்திரசேகர்னு என் கூட 2 பேர் பண்ணாங்க. எங்க பிஎஸ்எஃப்ல வந்து ஜார்க்கண்ட்ல வந்து என் கூட ட்ரைனிங் இது பண்றாங்க. அங்க வந்து தம்பிள்ஸ் எடுத்து இப்படி பின்னாடி வச்சுக்கிட்டோம். 50 தம்பிள்ஸ் வந்து அப்டாமினல் பண்ணணும். என்னோட கோர்ஸ் கமாண்டர் அவர் 50 செஞ்சு காட்டிட்டு இதை எவன் செஞ்சு காட்டுறான் அவனுக்கு வந்து நான் வந்து இந்த கோர்ஸில் 5 மார்க்ஸ் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். கிரேடிங் வந்து ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் கோர்ஸ் முடிக்கிறோம்னா அதுக்கு கிரேடிங்லாம் உண்டு. 5 மார்க்ஸ் அவனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னாரு. அங்கே யூபி பசங்க இருக்காங்க, வேற வேற போலீஸ்லேருந்து வந்துருக்காங்க, அஸ்ஸாம் போலீஸ்லேருந்து வந்திருக்காங்க, ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. அது யாருமே சொல்லல. தமிழ்நாடு போலீஸ்லேருந்து சந்திரசேகர்னு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பையன் 50 அம்ரான் அடித்தான். அந்த கோர்ஸ் கமாண்டர் வந்து அவர் கை கொடுத்து பாராட்டி உனக்கு நான் 5 மார்க் உனக்கு எக்ஸ்ட்ரா இதுக்கு போடுவேன்னு சொன்னாரு. ஸோ பிசிக்கல் ஃபிட்னஸ் பார்த்தா அப்போ அங்கே பிஎஸ்எஃப் வந்து தோத்துருச்சா? பிஎஸ்எஃப் கண்ட்ரோல தான் அந்த கோர்ஸ் நடக்குது. அந்த பிஎஸ்எஃபோட வீரங்க யாரும் செய்யலை அப்படிங்கிற இதே இன்னொரு பேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பிஎஸ்எஃப் காரன் செஞ்சிருப்பான், இல்லை மத்திய பிரதேசல இருந்து ஒரு போலீஸ்காரன் செஞ்சிருப்பான், கேரளா போலீஸ்காரன் கூட செஞ்சிருப்பான். ஸோ இது வந்து ஒரு அளவுக்குள் கிடையாது. வா சண்டை போட்டு பார்ப்போம் அப்படிங்கிறது வந்து
அவங்க அண்ணன் மாதிரி சீமான் மாதிரி உள்ள பேச்சு தான், அதுல ஒரு அர்த்தம் இல்லை, அது தேவையும் இல்லை. முழுக்க முழுக்க விரோதத்தை வளர்க்கும் ஒரு பேச்சு இது. சொல்லப்போனா அரசு இதை கண்காணிக்கணும். இவர் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அது கூட இன்னொன்னு அவர் சொல்றாரு, தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட்ங்கிறது அரசோட ஒரு ஃபேக்ட் செக் யூனிட். அந்த யூனிட்ல இருந்து கிளியராக சொல்லிட்டாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணும்போது விளையாடாத நீ அப்படின்னு அவர் சொல்றாங்க. அதை நாடார்தான நீன்ட்டு அவர் இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிலையும் இந்த மாதிரி ஜாதி ரீதியாக தாக்கி ஆமா கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா சீமான் எந்த கட்சின்னு உங்களுக்கு எந்த ஜாதி அப்படிங்கிற அடிப்படையிலையும் இவரோட பாதுகாவலர் அதே ஜாதி கொண்டு ஒரு ஜாதி பிரச்சனை இவருக்கு கலப்பதுக்கு பாக்குறாரு. இனி இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஆபீசரோட ஜாதியை தேண்டி இந்த 2 ஜாதிக்கு நடுவுலையும் குழப்பத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கலாம். கிளியராக சொல்லிச்சு தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட். அதற்கு பிறகும் அவர் பேட்டியில என்ன சொல்றது, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்றாரு. அதுக்கு அடுத்ததாக அவர் நாடாரதான நீ தான் அப்படிதான் சொன்னாங்க இந்த மாதிரி அவர் இன்னும் மறுபடியும் அதை அழுத்தம் கொடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா இவரோட நோக்கம் என்ன? இவரோட நோக்கம் எக்ஸர்வீஸ்மேனுக்காகவோ இல்ல அந்த அமுல்ராஜ்ங்கிற பிஎஸ்எஃப் வீரருக்காகவோ இல்ல அமுல்ராஜ் போன்ற லட்சக்கணக்கான பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி வீரர்களுக்காகவோ இவருக்கு பேசணும்னு எந்தவித நோக்கம் இல்லை. இவரோட நோக்கம் என்னன்னா, இவர் சார்ந்த கட்சி நாம் தமிழர் கட்சி, இவர் சார்ந்த தலைவர் சீமான், இவருக்கு ஆதரவாக இவங்களெல்லாம் பழி போடணும். இவங்களை பலி போட்டு யார் மேல பழியை தூக்கி போடணும் அப்படின்னா அது திமுக மேல, ஆளு அரசு மேல தூக்கி போடணும். நீ உனக்கு ஆளு அரசு மேல உனக்கு விமர்சனம் இருந்தா அது விமர்சனம் நேரடியவை. அதற்கு எங்களை ஏன் பயன்படுத்துற? நாங்க ஆல்ரெடி விக்டிமா இருக்கோம், எங்களை வச்சு நீ பொழைக்க பார்க்காத. இதுதான் எங்களோட பாயிண்ட். எங்களுக்காக பேசணும் அப்படின்னா இப்போ கூட காக்கும் கரங்கள்னு இவர் சொல்றாரு, எங்களுக்கு எதுவுமே செய்யல வைக்கல அப்படின்னு இவர் சொல்றாரு. தமிழக அரசு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் இவங்களுக்கு காக்கும் கரங்கள்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் உனக்கு கடனா கொடுக்குறோம், அதுல 30% அரசு மானியமாயிரும், குறைந்த வட்டி விகிதம், இதெல்லாம் வச்சு நீ தொழில் தொடங்க, மறுவாழ்வு செய்யறதுக்கு நீ செஞ்சு வா அப்படின்னு நீ வா உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. யாருக்கு? இந்த எக்ஸர்வீஸ்மேனுக்கு, இந்த இவர் சொல்றாருல இவருக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இவர் இதெல்லாம் செய்யலாம், ஆனா அது எங்களுக்கு கிடையாது. இப்போ புல்வாமா தாக்குதல 2 சிஆர்பிஎஃப் வீரர்கள் செத்தார்கள். அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது யாரு அப்படின்னா இதே சோல்ஜர் போர்டு தான், இவங்களோட ராணுவ நலவாரியம் தான் கொடுத்தது. அதற்கு அவர்கள் அனுமதிக்கிறார்கள். அந்த ராணுவ நலவாரியத்திலிருந்து யாராவது ஆபரேஷன் எல்லாம் செத்துட்டாங்க, சிஆர்பிஎஃப் காரங்க பிஎஸ்எஃப் செத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 20 லட்சம் ஆர்மிக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம்பான்றாங்க. ஆனால் வேலை வாய்ப்புன்னு வந்தா கொடுக்க மாட்டாங்க. அதாவது செத்துட்டு வா உனக்கு நான் மதிப்பளிக்கேன், இந்த காக்கும் கரங்கள் திட்டங்களை நீ செத்துட்டு வந்த அப்படின்னா உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஏதாவது லோன் கொடுக்குறதுக்கு ஏதாவது அலோவ் பண்ணுவாங்க போல. ஆனா நீ உயிரோட வந்தன்னா உனக்கு எந்தவித சலுகையும் கிடையாது. சலுகைன்னு சொல்றது எந்தவித உரிமையும் கிடையாது. இப்போ இவங்களுக்கு 5% கோட்டால போலீஸ் செலக்ஷன் அட்டன் பண்ணலாம், இவங்களுக்கு கிடையாது. வீட்டு வரி, தண்ணி வரி இந்த மாதிரிலாம் விலக்களிச்சிருக்காரு கடந்த சட்டசபை அறிவிப்புல கடந்த வருடம். அது எங்களுக்காக வேல்முருகன் எம்எல்ஏ பேசினாரு, நாங்க அவரை பார்த்து கோரிக்கை கொடுத்தோம், அவர் பேசினாரு. ஆனால் மறுபடியும் மீண்டும் தவறுதலாக புரியப்பட்டு அதான் ராணுவத்தினருக்கு போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா என்ன சொல்றது, இவங்க குழந்தைங்க படிக்கிறதுக்குலாம் எக்ஸர்வீசம் கோட்டான்னு ஒன்று உண்டு. அதுல அவங்க குழந்தைங்களுக்கு ஈஸியா சீட்டு கிடைச்சிடும். ஈஸியா சீட்டுனா அவங்களோட கட் ஆஃப் மார்க் குறைய இருக்கும்ல, அவங்க கோட்டாவுக்கு வரும்போது அந்த கோட்டாவும் எங்களுக்கு கிடையாது. இப்போ நாங்கள் எங்கள் மேல வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா 60 வயசு வரைக்கும் உங்களால வேலை பார்க்கலாம், ஆனா ஆர்மியில அப்படி கிடையாது. 17 வருஷத்துல அவங்க வந்துடணும், ப்ரொமோஷன் கேட்டர் பண்ணலன்னா அவங்க வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாங்கள் 60 வயசு வரைக்கும் எங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் பார்க்காம நாங்க வாழ்க்கை முழுக்க பார்டர்ல உட்காந்துட்டு இருக்கணும். என் பொண்டாட்டி பிள்ளைகள் என்ன செய்யுது, அவங்களோட என்ன சொல்றது, படிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்றா, ஸ்கூலுக்கு யார் கொண்டு போய் விடுறா, அவனுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்க யார் சொல்லிக் கொடுக்கா, ஒரு ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க இல்லை, யாருமே கிடையாது. அப்போ அதற்கெல்லாம் மறுவாழ்வுங்கிறது அப்படி தானே. நானும் 20 வருஷத்துல பென்ஷன் வந்தேன்னா எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா நானும் என் பொண்டாட்டி பிள்ளையோட இருந்து என்னோட குடும்ப வளர்ச்சிங்கிறது நாட்டோட வளர்ச்சி தானே. 10 குடும்பம் ஒன்னா சேர்ந்து தானே வளர்ச்சி. ஸோ இந்த மாதிரி காக்கும் கரங்கள் திட்டங்கள்ல கூட எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஆனா இவர் அப்பட்டமா சொல்றாரு எங்களுக்கு எதுவும் செய்யலன்னு. தமிழக அரசு செய்து அதை இந்த மாதிரி பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, சிஎஸ்எஃப் இவங்களுக்கும் செய்யணும் அப்படின்னு இவர் வாயிலிருந்து வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இவங்க கொடுங்க, நீங்க நலச்சங்கம்லாம் வச்சு இந்தியா முழுக்க போராட போறேன்னு சொல்றீங்கல்ல, நீ தமிழக அரசை எதிர்த்து போராடுறத விட இந்த மாதிரி திட்டங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்க போறாங்க. அதுக்கு இல்லாம நீ இப்படி பண்றன்னா இது உன்னோட தனிப்பட்ட கட்சி சார்பாக இன்னொரு கட்சியின் மீதான வன்மத்திற்காக நீ இந்த பிஎஸ்எஃப் வீரர் அமுல்ராஜை பயன்படுத்துவது அவருக்கும் ஆபத்தானது, எங்களை போன்ற வீரர்களுக்கும் ஆபத்தானது. என்றால் இனி எங்க போய் சந்திச்சாலும் பிஎஸ்எஃப், போலீஸ், ஆர்மி, போலீஸ்னா ஒரு குரோதத்தை வளர்க்குற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது தவறானது. ஸோ சீமானின் வளர்ப்பு அப்படிங்கிறது இங்கேயும் மறுபடியும் நிரூபணம் இருக்கு. அவர் எக்ஸர்வீஸ் மேல அவ்வளவு டிசிப்ளினா இருந்துட்டு வந்தாலும் கூட அவரையும் கூட சோம்பியாக்குற அளவுக்கு சீமான் இங்க ஒரு அச்சுறுத்தலாக தான் இருக்காருன்னு சொல்ல முடியும். இதை புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். எக்ஸர்வீஸ்மேன் அப்படிங்கிற கோட்டால இவங்க இல்லை, ஆனா இவங்க உயிரை கொடுத்துட்டு இருக்காங்க. மீடியாக்காரங்களும் இதை புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குன்னா இவங்களுக்குள்ள பேரை போட்டு எழுதுங்க. சிஆர்பிஎஃப் காரங்க செத்தா சிஆர்பிஎஃப் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஆர்மி பேரில் இருந்து ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது.
ஆர்மி தான் மொத்த நாட்டையும் காக்குங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், 15,000 கிலோமீட்டர் பார்டர்னா அதில் 14,000 கிலோமீட்டர் ஆர்மி பார்க்கல, 1000 கிலோமீட்டர் தான் பார்க்காங்க. ஸோ இந்திய நாட்டை காத்து கொண்டிருக்கிற இந்த எல்லை வீரர்களுக்கும், இன்னும் சத்தீஸ்கர் போன்ற இடங்களை மரணித்து கொண்டிருக்கிற, இங்க இருக்கிற நியூக்ளியர் பாம்பு அதெல்லாம் இருக்கிற இடத்த பாதுகாத்துருக்கிற சிஐஎஸ்எஃப், இவங்க எல்லாத்துக்குமாக சேர்ந்து ஒரு கோரிக்கை என்னன்னா, இவர்களை எக்ஸர்வீஸ்மேனாக கன்சிடர் பண்ண, இவர்களுக்கான உரிமைகளை கொடுக்க அரசுகள் முன்வர வேண்டும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி தொடர்பாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.